தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது மலைகள் வெட்டி எடுப்பதில்லை. அதாவது கடந்த 20 ஆண்டுகளாக கம்ப்யூட்டர் 20 ஆண்டு ஆயும் அரசு இன்னும் அந்த பேப்பர் பென்ல தான் எழுதிட்டு இருந்தாங்க. இதை டிசம்பர் மாதம் மனு கொடுத்து அப்ப இருந்த கமிஷனர், கனிம வளத்துறை கமிஷனர் சரவண வேலுராஜ் தான் கம்ப்யூட்டர் பில் கொண்டு வந்தார். ஆனா கம்ப்யூட்டர் பில் வந்த பிறகு இது மாதிரி கம்ப்யூட்டர் பில்லு போட ஆரம்பிச்சாங்க கனிமத்துல. இது வந்த பிறகு இதுல அரசுடைய சிம்பிள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சென்னையில நடக்கக்கூடிய மெட்ரோ வேலையில பாத்தீங்கன்னா இதுல நிறைய முறைகேடு நடைபெறும். அதாவது சென்னையில மெட்ரோ ஒர்க் மண்ணை எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்றாங்க. கடந்த காலங்களில் போன செஷன்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல அந்த மண்ணை எடுத்து தூரமா எடுத்து போய் பல்லாவரம் போன்ற மலைப்பகுதியிலே கொட்டுவாங்க. இப்போ கடந்த இந்த 2-3 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ மண்ணை எடுத்து விற்பனை செய்யறாங்க. விற்பனை செய்யறதுக்கு உத்தரவே இல்லை. ஆனா அதை எடுத்து ஒரு இடத்துல ஸ்டாப் வைக்கணும். நான் அரசு என்ன கேட்கறேன்னா, கடற்கரை ஓரம் பீச்சில் நடக்கக்கூடிய மெட்ரோ வேலை ஆகட்டும், திருவான்மையூர் வேலை ஆகட்டும், அடையார் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் இப்ப எங்க வச்சிருக்காங்க அரசு காட்ட முடியுமா? பல லட்சம் மெட்ரிக் டன், லட்சக்கணக்கான மெட்ரிக் டன்னு மெட்ரோ வேலைக்காக நோண்டப்பட்ட மண் எங்க இருக்கும்? சொல்ல முடியாது. அதெல்லாம் விற்கப்பட்டது. இதுல இந்த மெட்ரோ வேலை அரசாங்க வேலைன்னு நினைக்கிறோம். அதுல இந்த மண் எடுப்பதுல மிகப்பெரிய முறைகேடு. ஆனா நமது லாரி உரிமையாளர்கள் அந்த மண்ணை அந்த கழிவு லாஸ்டா அந்த மண் எடுத்த பிறகு இருக்கிற கழிவை எடுத்துட்டு போய் அப்புறப்படுத்த ஒரு பில்லு தராங்க. இந்த மாதிரி பில்லு இந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணி சென்னை ஏடி மைன்ஸ் பறிமுதல் பண்ணி கோடம்பாக்கத்தில் எடுக்கிறாங்க. விருகம்பாக்கம் 2.5 கிலோமீட்டர்ல அந்த வண்டி நிறுத்தப்பட்டு அந்த வண்டி காவல் நிலையத்தில் போடப்பட்டு கனிம கொள்ளை கனிம கடத்தலும் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடத்தலும் கனிம கொள்ளை எப்படி போடுவாங்க? இங்க சென்னையில என்ன அவ்வளவு பெரிய ரிவர் இருக்கா? இல்ல சென்னையில மலை கோரிகள் இருக்கா? இல்ல சென்னையில ஏதாவது ஏரிகள் இருக்கா? எங்கிருந்து மண்ணை கொள்ளை அடிப்பாங்க? ஆகவே அரசு இந்த மாதிரி வாகனங்கள்ல இந்த மாதிரி பில்லு கொடுத்து போறதுல என்ன தவறு நடக்குதுன்னா, முதல் தவறு இதை ஐடிடிசி என்ற நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஐடிடிசி நிறுவனம் எங்க மண் எடுக்கிறோன்னு இல்லை. கோடம்பாக்கத்துல இந்த வண்டி ஓனருடைய வாகனம் கோடம்பாக்கத்துல லோடு ஏற்றுது. ஆனா பில்லுல பாத்தீங்கன்னா எடுக்க வேண்டிய இடம் ஐடிடிசி தான், எங்க எந்த இடத்துல இல்லை. ரெண்டாவது, கோடம்பாக்கத்துல இருந்து ஐம்பத்தாங்கல்னு போட்டிருக்காங்க டெஸ்டினேஷன் வைக்க வேண்டிய இடம். ஆனா அதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போட்டிருக்காங்கன்னா 170 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க இங்கிருந்து அங்க போறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் 5 ஹவர் போட்டிருக்காங்க. ஒரு 5 ஹவர்ஸ் ஆகுமா? நைட்ல ஒரு 4-5 கிலோமீட்டர் போறதுக்கு எப்படி 5 ஹவர்ஸ் போடுவாங்க? இது இல்லாத அதனுடைய காஸ்ட் இல்லை, அதனுடைய காஸ்டே கிடையாது. இதுல முன்ன பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், டிசம்பர் மாதத்துக்கு முன்பாக வெறும் பேப்பர் பில் இருக்கும், பென்ல எழுதுவாங்க, அது மேஜிக் பென்ல எழுதுவாங்க. அதோடைய ஆலோகிராம் ஸ்டிக்கர் டூப்ளிகேட் ஒட்டப்படும். சென்னை மைன்ஸ்ல இப்படி நடந்துட்டு இருந்து இப்போ இந்த பில்லு வேணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் பண்ணும். அதாவது கம்ப்யூட்டரைஸ் பண்ணலன்னா கனிமவளத்துறை அலுவலகத்தில் இருக்கிற எல்லா கணினியும் உடைக்கப்படும்னு கோரிக்கை வைத்த பிறகுதான் ஐஏஎஸ் இது மாதிரி அரசு சிம்பிள் போட்டு ஒரு பில் கொண்டாங்க. ஆனா இந்த பில்லுல இவ்வளோ தவறு நடக்குது. இந்த தவறு செய்யறதெல்லாம் அந்த மெட்ரோ கான்ட்ராக்டர் தான் அண்ட் ஏடி மைன்ஸ் 2 பேரும் இணைந்து இதை பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம லாரி ஓனரை சிட்டியில நாங்க ஒரு துப்புரவு தொழிலாளி மாதிரி இரவு நேரத்துல அந்த மெட்ரோல இருந்து எடுக்கக்கூடிய கழிவை எடுத்துட்டு நாங்க பல்லாவரம் போன்ற பகுதியில கொடுக்கும்போது அதை காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போறோம். 3000 ரூபாய் வாங்குறாங்க. இந்த கழிவுடைய காஸ்ட் அரசாங்கம் நிர்ணயித்த விலை 28 ரூபாய் ஒரு டன்னு. அப்போ ஒரு வாகனத்துல இருக்கிறதுக்கு 300 ரூபாய் தான் காஸ்ட் ஆகும். ஆனா இதை கனிம கொள்ளை அண்ட் கடத்தல்னு போட்டிருக்காங்க வழக்கு. எப்படி இங்க அவ்வளோ பெரிய எந்த ஒரு சிட்டியில எங்கேயுமே போய் யாராலையும் நோண்டி எடுக்க முடியாது.
அப்போ இந்த மாதிரி வந்து இந்த மெட்ரோ வேலையில் இருக்கக்கூடிய அந்த மண் எடுப்பதில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெறுது. இது முதல்வருக்கு தெரியுமா, இல்லை அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு தெரியுமா? ஆகவே இந்த வாகனத்தை விடுவிக்க வேண்டும். அதில் நடைபெறுகிற முறைகேடு, அதாவது இந்த டேட் போடுறதுலேருந்து ஸ்பாட் போடுறதுல டைமிங் அதிகம் போட்டு லோடுகள் எடுக்கப்படுது, இதில் காஸ்ட் போடுறதில்ல. இதை வந்து கண்டித்து தான் நாங்கள் வந்து வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து சென்னை மெட்ரோவில் ஓடக்கூடிய லாரிகள், அதாவது அந்த கழிவு எடுக்கிறது, அங்கே ஓடக்கூடிய மற்ற மிஷினரி லாரிஸ் எல்லாம் வேலை நிறுத்தத்துக்கு ஈடுபடுவதா முடிவு. ஏன்னா எங்களால் அது இது குறித்து டைரக்டர் யார் கேட்டாலும் எந்த பதிலும் இல்லை. இது 20ஆம் தேதி பிடிப்பட்ட வண்டி. 10 நாளாக நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம், சென்னை கலெக்டருக்கு. அவங்களும் பேசலாம் பண்ணிக்கலான்றாங்க. எங்கேயுமே இல்லை. ஒரு 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 சிட்டி உள்ளே எங்கேயாவது மலை பகுதி, இப்போ திருவள்ளூர் பகுதி இல்லை சிட்டி அவுட்ரு போயிட்டா கூட இந்த ஏரியிலேருந்து எடுத்தாங்கன்னு கூட கேஸ் போடல. ஆனால் சிட்டி உள்ள கோடம்பாக்கத்திலிருந்து விருதும்பாக்கம் காவல் நிலையத்தில் இந்த வண்டி இருக்கு. அப்போ ஒரு வாகனத்தை பிடிப்பட்ட உடனே அந்த அதிகாரி கொடுக்குற பில்லு தான், மைன்ஸ் கொடுக்குற பில்லு தான். அந்த வாகனத்தை பிடிச்சி அந்த பில்லில் டைமிங்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னா அங்கேருந்து 10 நிமிஷம் கோடம்பாக்கம் சைட்டுக்கு போய் இந்த சைட்டில் என்ன நடந்தது, யார் தவறு சேர்ந்து நடவடிக்கை எடுக்காத அதே பில்லு வழங்கக்கூடிய அதிகாரியே இது மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 2-3 வழக்காவது தேவை. அவங்க நடத்துகிற இந்த கனிம கொள்ளையை வெளியே தெரியணும்னா ஏதாவது வழக்கு போட்டு ஆகும். என்ன வழக்கே இல்லை. அந்த மாதிரி வந்து அப்பாவி லாரி ஓனரை குறித்து இது மாதிரி போடும்போது அது நான் வேலபிள் செக்ஷன் 379 431 2 செக்ஷன் போடுறாங்க. நான் வேலபிள் ஒரு டிரைவர் அண்ட் ஓனர் போடுறாங்க. 15 நாளுக்குள்ள இருக்கணும். 17ஆம் நாள் தான் வருவார். அதுக்கப்புறம் வண்டி எடுக்க கோர்ட்டில் 50,000 டெபாசிட் பண்ணோம். ப்ராப்பர்ட்டி எடுக்க இதை ஏபி எடுக்கணும். டிரைவரை ரிமாண்ட் பண்ணிட்டா ஜெயிலிருந்து வரணும். இல்லைன்னா ஏபி எடுத்து வண்டியை விடுவிக்கிறதுக்கு மாச கணக்காகும்.